ஆண்டாளின் பூமாலையும் பாமாலையும். ஆண்டாள் 2 காரியங்களை செய்தாள். முதல் காரியமாக அவனுக்கு பல்வேறு வண்ண மலர்களால் மாலை கட்டி அந்த எம்பெருமானுக்கு பொருத்தமாக இருக்குமா என்பதற்காக ஒருமுறை தான் சூடி பார்த்து அழகாக இருக்கும் என்று தெரிந்த பின்னால் எம்பெருமானுக்கு அந்த மாலையை அணிவித்தாள். பொதுவாக இறைவனுடைய சூடிக்கலைந்த மாலையைத்தான் பக்தர்கள் பிரசாதமாக விரும்புவார்கள். ஆனால் ஆண்டாள் பக்தியினால் சூடிக் கொடுத்த மாலையை இறைவன் விரும்பி சூடிக்கொண்டான். இதனால் ஆண்டாளுக்கு சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்று பெயர். இப்பொழுதும் திருமலை உற்சவத்தில் ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலை வேங்கடவனுக்கு போகிறது. இரண்டாவதாக தமிழிலே அழகான 2 பிரபந்தங்களை பாடிக் கொடுத்தாள். 1 திருப்பாவை, 2 நாச்சியார் திருமொழி. 1 பூமாலை, இன்னொன்று பாமாலை. ஆண்டாள் சூடிக் கொடுத்த பூமாலை இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவள் பாடிக் கொடுத்த பாமாலையான திருப்பாவை பல்லாயிரம் வருடங்களாக நம்மிடத்தில் பாடப்பட்டு வருகிறது. இன்றளவும் பெருமாளின் முன்பு பக்தி பரவசத்துடன் மார்கழியில் திருப்பாவையை பாடிக்கொண்டுதான் இருக்கின்றோம்.